ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் ஏழையாவும் இன்னொருத்தர் பணக்காரனும் படைக்கிறாரு, ஒருத்தர் நொண்டியாவும் ஒருத்தர் முடமாவும் படைக்கிறாரு, ஒருத்தரை வலிமை உள்ளவராகவும் ஒருத்தரை பலவீனனாகவும் படைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் என்னத்தினால? எல்லாம் வல்ல ஒரு கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிட வேண்டியதானே. அப்ப அந்த மாதிரி படைக்காம இந்த மாதிரி படைச்சிருக்கும் பொழுது என்ன காரணத்துல படைச்சிருக்கிறாரு? அல்ல அப்படி படைக்கப்பட்டது முன்வினை ஏதாவது காரணமா? ஏதாவது தப்பு தவறு பண்ணதுக்காக அப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்களா? வேற என்ன அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறனும், கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள்ட்ட எல்லா மனிதர்கள்ட்டையுமே ஒரு 5% குறை இருக்கு. வெவ்வேறு விதமான குறைகள் இருக்கலாம். 100% எல்லாத்தையும் முழுமையா பெற்ற ஒருத்தர் மனித படைப்புல கிடையாது. அதுல ஒவ்வொருத்தையும் ஒரு குறைய கடவுள் வைக்கிறார். ஏன் அந்த குறை வைக்கிறாருன்னு தத்துவத்தை விளங்கிக்கிறங்க. குறைகள் இல்லை என்று சொன்னா இந்த உலகம் இயங்காது. எல்லாரும் பணக்காரன், நீங்க 50 பேர் பணக்காரன், நானும் பணக்காரன், எல்லாரும் பணக்காரன். ஆளுக்கு 25 ஏக்கர் இருக்குது. யாரு வயல்ல இறங்கி மாடு ஓட்டுறது யாருன்னு கேட்டேன். நான் உங்களை கூட அட போடா, என்கிட்ட 25 ஏக்கருக்கு நீ என்ன கூப்பிடுற? யாரை கேட்டாலும் 25 ஏக்கர் இருக்குமா. அப்ப அந்த வயல்ல உழுது நாட்டு நட்டு அதை களையெடுத்து அரிசி ஆக்குறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா அது யார்? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கடை. விருத்தாச்சலத்துல ஆளுக்கு ஒரு மளிகை கடை. விருத்தாச்சலத்துல எல்லாரும் ஆளுக்கு ஒரு மளிகை கடை வச்சுட்டீங்க, என்னத்துக்கு ஆகுங்கிற அந்த அளவுக்கு எல்லாருக்கும் வசதி. 10-10 லட்சம் ரூபாய் போட்டு மளிகை கடை வச்சா எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். அதுல உள்ள சாமான எடுத்து சாப்பிட்டு இழுத்து மூட்டிட்டு எல்லாரும் பிச்சைக்காரன போயிட வேண்டிய கிடைக்கல. இதான் நடக்குமே தவிர, அப்ப இந்த உலகம் இயங்கணும்னு சொன்னா பாரபட்சம் இருந்தா தான் இயங்கும். ஒருத்தனுக்கு காசை குறைக்கணும், ஒருத்தனுக்கு உடல்ல உள்ள உறுப்பு குறைக்கணும், ஒருத்தனுக்கு கொஞ்சம் அறிவை குறைக்கணும், ஒருத்தனுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை குறைக்கணும், ஒருத்தனுக்கு கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்கணும், ஒருத்தனுக்கு வேற ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும். எல்லாரும் வைத்தியர். எவன் போய் டாக்டர் போறது? நோயாளின்னு ஒருத்தர் இருந்தாதான் அவன் டாக்டர் ஒருத்தர் இருப்பான். அப்படிலாம் உனக்கு இருந்தா தான். கால் இல்லாம ஊனமா மட்டும் கடவுள் படைக்கலன்னு சொன்னா இந்த ஜீனோமுல இருந்து இந்த தலைமை செயலகம் கண்டுபிடிப்பு மனிதன் கண்டுபிடிச்சிருப்பானா? ஏன் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறான்? அதாவது மனிதனுடைய அறிவை யூஸ் பண்ணட்டுங்கிறதுக்காக வேண்டி. உன் அறிவை யூஸ் பண்றதுக்கு கரெக்டா முழுசா இருந்தா யூஸ் பண்ண தேவையே இருக்காது. எல்லாம் கரெக்டா இருக்குன்னு வைங்களேன். நம்ம தகப்பனாரு எல்லாத்தையும் 100% சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. நம்ம உட்கார்ந்து வெட்டிய திம்பமே தவிர ஒண்ணு பண்ண மாட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு 10% இல்லாம வச்சுட்டு போனா தான் அந்த 90 வச்சுக்கிட்டு 10 டெவலப் பண்ண பார்ப்போம். இதுதான் அறிவுபூர்வமான ஒரு ஆளு செய்யற வேலை. கடவுள் பார்க்கிறாரு, நம்ம மனிதனுக்கு மத்தியில பாரபட்சமும் காட்டக்கூடாது, மனித படைப்புகளுக்கு மத்தியில பாரபட்சமும் காட்டக்கூடாது. அதே நேரத்தில் உலகம் இயங்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்றாருன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் குறைய வைக்குவோம். குறைய வெரைட்டியா பிரிச்சு விடுவோம். குறை இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க பணக்காரன் எல்லாம் நிறைஞ்சிருக்கு நினைக்கிறீங்க. பணக்காரன் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. டாக்டர் சொல்லிடுவாரு நீ சோறு திங்க கூடாது, டாக்டர் சொல்லிடுவாரு நீ இறைச்சி திங்க கூடாது, டாக்டர் சொல்லிடுவாரு நீ கேழ்வரகு ரொட்டி தான் திங்கணும். வீட்டுல உள்ள 50 பேர் எலும்ப கட்டிச்சுட்டு இருப்பான், இவர் உட்கார்ந்து கேழ்வரகு ரொட்டி தின்னுட்டு இருப்பாரு. இவ்வளவு காசு அவருக்குள்ள கொலை பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் காசு உள்ளவன் எல்லாம் நிறைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு, இன்னொருத்தருக்கு காசே இருக்காது, சோறே இருக்காது, 7 பிளேட் அடிப்பான். ஒரு சட்டி கஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு முளவாய கட்டிச்சுக்கிட்டு இழுப்பான் 1.5 படி அரிசி இழுப்பான் உள்ள. அதை செமிக்கிற அளவுக்கு அங்க வேலை செய்யுது. மிஷின் நல்லா இருக்குது. மிஷினரி சூப்பரான மிஷினை கொடுத்துட்டு காசை குறைச்சோம். நீங்க நினைக்கிறீங்க இவனுக்கு நீங்க வறுமையும் ஊனமும் தான் குறையா தெரியுது உங்களுக்கு. நீங்க என்ன உங்க பார்வையில பாக்குறீங்கன்னா குறை என்பது வறுமையா குறை உள்ளவன், ஊனமா குறை உள்ளவன், மத்தவன்லாம் நிறை உள்ளவன் கிடையாது. பொண்டாட்டி சரியா இருக்க மாட்டா, எல்லாம் பார்த்தா நல்லா தெரியும். வீட்டுக்குள்ள கூட செருப்படி கிடைக்கும். ஒருத்தர் நண்பரை கூட்டிட்டு போய் டீ போடுறேன்னு சொல்லுவாரு, போய் கடையில் குடி போச்சா. இது என்ன வாழ்க்கைங்கிற? பொண்டாட்டி எப்படி சந்தோஷமா கூட்டு போற நண்பரை 2 பேரும் கூட்டு போவாரு. கூட்டு போய் எல்லாம் உட்கார வச்சுட்டு பொண்டாட்டிக்கு சவுண்ட் கொடுப்பாரு, இந்த பாத்திமா ஒரு 3 டீ போடு, போய் ஹோட்டலுக்கு குடிச்சிட்டு போ. சவுண்ட் வந்துன்னு வைங்க, முடிஞ்சு போச்சா கதை. இது ஊனத்தை விட கேவலம் இல்லையா? வறுமையை விட கேவலம் இல்லையா? நம்ம பார்த்தா ஒண்ணுமில்ல நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி ஒரு குறை எல்லாம் கொடுப்பாரு. புள்ள தருதலையா இருப்பான். புள்ள அப்பம்பேர கிடக்க பிறந்திருப்பாங்க, பார்த்தா எல்லாருக்கும் நடப்பான். காரு பங்களா அது இது பெருசா நினைச்சிட்டு இருப்போம். கடைசியில பார்த்தா இவன் 50 பேருக்கு எடுத்துட்டு வந்துருவான். ஊர்ல உள்ள எல்லாரும் காரி திப்பி இவன் இது யார் பெத்த புள்ளடா இவன் போச்சா, யாரு பெத்த புள்ளன்னு கேட்கறது ஒரு குறையா இல்லையா?
அப்ப குறை இல்லாதவனே கிடையாது மனுஷன்ல. நல்லா விளங்கிக்கணும். இது எந்த ஒரு பிறவி பயனுக்காகவும் இல்ல. கடவுள் புத்திசாலி. அவர் இந்த உலகம் இயங்குவதற்கு இயற்கையா ரொட்டீனா இயங்கணும்னு சொன்னா இவனுக்கு ஒண்ணு குறை, அவனுக்கு காசு குறை, இவனுக்கு கால குறை, அவனுக்கு கண்ண குறை, அவனுக்கு பிள்ளைய குறை, இவனுக்கு பொண்டாட்டிய குறை, அவனுக்கு கலர குறை, அவனுக்கு உயரத்தை குறை, இவனுக்கு மூளைய குறை, எல்லாம் குறைச்சுட்டாரு. என்னத்தையாவது குறைச்சு வச்ச உடனே இவன் அவனை சார்ந்து நிக்கிறான், அவன் இவனை சார்ந்து நிக்கிறான். டாக்டர் மளிகை கடைக்கு வர்றான், மளிகை கடைக்காரன் டாக்டர் போறான், தலைவலிச்சா அங்க மருந்து கடைக்கு போறான், மருந்து கடைக்காரன் டீ கடைக்கு வர்றான், டீ கடைக்காரன் ஜவுளி கடைக்கு போறான், ஜவுளி கடைக்காரன் பட்டாசு கடைக்கு போறான். எல்லாம் சார்ந்து இல்லை. நீ அவன் போ, நீ இவன் போ. அப்பதான் ஒருத்தர் வேலை செய்வான். எல்லா வேலையும் நடக்கணும். இல்லன்னா என்ன ஆகும்? என் சட்டையை நான் தான் நெசவு பண்ணிக்கணும். எல்லாரும் பணக்காரன், கடையில விக்கி இருக்காது. என்கிட்ட ஒரு பருத்தி மரம் 5-6 மரம் இருக்கு. நானே நூல் எடுத்துட்டு வந்து, நானே நூல் நூத்து, நானே தறி போட்டு, நானே துணி செஞ்சு, நானே கத்திரிக்கோள் போய் வெட்டி, நானே நானே சட்டை போடுறதுக்கு ஒரு சட்டைக்கு 1 வருஷம் ஆகும். இது நான் உருப்படுமா? உலகம் உலகம் உருப்படுறதா இருந்தா என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் குறை வை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி குறைச்ச கூடாது. எல்லாத்துக்கும் கால் எடுத்து விட்டுற கூடாது. ஒருத்தர் கால எடுத்தா ஒருத்தர் கையை எடுக்கணும். எல்லாத்துக்கும் வறுமையாக்கி விட்டுற கூடாது. அப்போ எங்காவது உலகம். அப்ப என்ன செய்யணும்? உன்னை கொடுத்து உன்னை எடுப்பாரு, உன்னை மூளையை குறைப்பாரு, புள்ள குட்டி சரியா இருக்காது. பார்த்தா கலர் கலர் தக்காளி பழம் மாதிரி இருப்பான், ஆண்மை இருக்காது. அப்படி பார்த்தா கடிச்சுங்கிற மாதிரி இருப்பான். கடைசியில் பொண்டாடி திருப்பி கொடுத்து தெரியாது. அது குறை. நீங்க நினைக்கிறதெல்லாம் இப்பெல்லாம் பல மாதிரி இருக்குமா? பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. அதனால கடவுள் இந்த மாதிரிலாம் படைச்சு இருப்பது உலகம் அவன் ஒரு புத்திசாலிங்கிறதுனால சீரா இயங்குறதுக்கு வேலை இல்லாம அவன் ஒரு உத்தரவுல கடக்க ஓடிட்டு இருக்கு. அவர் செட்டப் பண்ணி வச்சுட்டு அப்படி கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. தன்னால எல்லா ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஊனங்கள் இருக்கிறதுனாலதான் அறிவே வளர்ந்துச்சு. இப்ப கண்ணத்துக்கு ஒருத்தன் வைக்கணும்னு யோசிக்கிறான். கண்ணு இல்லாதவன பாக்கலாம். ஏன்டா இவனுக்கு கண்ணு இல்ல? இந்த கண்ணு அந்த கண்ணுக்கு என்னடா வித்தியாசம்? அதுவும் ஒரே மாதிரி இருக்கு, இதுவும் ஒரே மாதிரி இருக்குடா. இதுல ஏன் பார்வை தெரியல, அதுல ஏன் தெரியுது? அற மண்டை, செத்த மண்டை அறு உள்ள பாக்குறான். நரம்பு புறம் எல்லாம் கண்டுபிடிச்சு இதான் விஷயம். இதெல்லாம் ஏன் செஞ்சான்? அந்த குறையினாலதான். அந்த குறைகள் மட்டும் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுக்கும் ஆடு மாடு நம்மளும் ஒண்ணுதான். குறைய இல்லைன்னு வைங்க. ஆடு மாடுக்கு நமக்கு எந்த ஒரு ஆடு மாடுக்கு சொத்து இருக்கா? ஆடு மாட்டுல ஏழை இருக்குதா? ஆடு மாட்டுல பணக்காரர் இருக்குதா? ஊனம் வேண்டாம் இருக்கலாம். அது அடிச்சு பிடிச்சு நம்ம காய்களை வெட்டினா வேண்டாம் ஊனம் பார்ப்போம். மற்றபடி குறைகள் ஒண்ணுமே இருக்காது. ஆடு மாடுக்கு ஏதாவது கொண்டாட்டி பிள்ளை அழகுங்கிற பேச்சு இருக்குதா? எது வேண்டாலும் கொண்டாட்டி வச்சுக்கலாம், எதை வேண்டாலும் புருஷனா வச்சுக்கலாம். ஆடு மாட்டுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அப்படி போயிட நம்ம வாழ்க்கை ஒழுங்கா ஆகுறதுக்காக வேண்டி கடவுள் செஞ்ச ஒரு பெரிய கிஃப்ட் தான் இது. இந்த குறைகளை நீங்க குறைன்னு நினைக்கிறீங்க, அதான் கிஃப்ட். எதை நீங்க பலவீனம் நினைக்கிறீங்களோ அதான் பலம். கடவுளுடைய பலம், மனிதனுடைய பலம், மனித சமுதாயத்தினுடைய பலம் அந்த குறைகள். அந்த 10% குறை இருக்குது, அதெல்லாம் அடங்கி இருக்குது. அதனால எல்லாமே நிறைவா பெற்ற யாரும் உலகத்துல கிடையாது. அடுத்து ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க, முக்கியமான கேள்வி. ஒரு பெரியாருடைய அடக்கஸ்தலம் தர்காவுக்கு போய் அவர் வழிபாடு நடத்திருக்கிறாரு. அப்போ ஒரு முஸ்லீம் ஆளை சொல்லியிருக்கிறாரு, இதுக்கெல்லாம் போகாதீங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு ஒரு முஸ்லீம் ஆளே சொன்னாராம். இன்னொரு பெரியவர்கிட்ட கேட்கும்போது இவங்க வகாபி அப்படித்தான் சொல்லுவாங்க, நீங்க கேட்காதேன்னு சொன்னாராம். அது என்ன விவரம்னு கேட்கிறாரு. ஐயா கேட்கிறாங்க, இது நீங்க விளங்கிக்கிறேன்னு. ஏன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் இதை விளங்கிக்கணும். நீங்க தப்பா விளங்கிருக்கீங்க இந்த விஷயத்த. ஏன்னாட்டா முஸ்லீம் கிட்ட பேசும்போது நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னா, நாங்க நாகூர் ஆண்டவருக்கெல்லாம் போவோம், நாங்க நாகூர் ஆண்டவருக்கெல்லாம் நேர்ச்சி பண்ணுவோம், அப்படிங்கலாம் கூட நீங்க சொல்லிவிடுவீங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல தர்காங்கிறது வேற, பள்ளிவாசல் வேற. இது நீங்க நல்லா விளங்கிக்கணும். பள்ளிவாசல் சொன்னா சுத்தமான ஒரு இடம், அது ஒண்ணுமே இருக்காது. யாரும் இறந்தெல்லாம் போயிருக்க மாட்டாங்க, யாருடைய நினைவும் இருக்காது. தூய்மையான ஒரு இடம். இந்த இடத்து கூட வாங்கி பள்ளியத்தில் ஆக்கிடலாம், எந்த இடத்துல ஆக்கிடலாம். காசு கொடுத்து முறையான முறையில் நம்ம வாங்கணும்னு சொன்னா அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் பள்ளிவாசல், கடவுளை வணங்குறதுக்கான இடம். தர்காங்க என்ன தெரியுமா? எங்களை மாதிரி ஒரு மனிதர் எங்களை விட நல்லவரா இருக்கலாம், அவர் ஒரு காலத்தில் செத்து போயிருவாரு. செத்து போன அவரை கொண்டு அடக்கம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கோரியை கட்டி அவர்கிட்ட கும்பிடுறதுக்கு பேர் தர்கா. வழங்குதா? நாகூர் ஆண்டவருங்கிறாங்க. அவர் 400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு மனிதர். 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு, சாப்பிட்டாரு, மலஜலம் கழிச்சாரு, அவருக்கு தலைவலி வந்துச்சு, அவருக்கு நோய் வந்துச்சு, அவருக்கு கடவுள் புள்ளையவே கொடுக்கல, புள்ளையே இல்லை அவருக்கு.